வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்னங்க இவ்ளோ ரத்தம் வந்திருக்கு? இத போய் சின்ன அடின்னு சொல்றீங்க? யாருங்க இப்படி செஞ்சது உங்களை? தெரியல ஈஸ்வரி, எனக்கு என்னவோ வேணியோட அப்பா தான் ஆளுங்களை வச்சு நடிச்சிருக்காரோன்னு தோணுது. அது எப்படி சரவணா அவர் தான் சொல்ற? நான் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறேன்னு சொல்லி தான் அவனுங்க நடிச்சானுங்க. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மஹமதா இதை செஞ்சிருக்கணும். இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. நான் இப்பவே கிளம்பி உங்களை பார்க்க வரேன். ஈஸ்வரி அவசரப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்னது, எப்படி அடிபட்ட ரத்தத்தோட நிக்கிறீங்க? எப்படிங்க என்னால இங்க பொறுமையா இருக்க முடியும்? முடியாதுங்க, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். எனக்கு என்னமோ நான் உங்களை விட்டுட்டு இங்க வந்ததுனாலதான் உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சோன்னு தோணுதுங்க. இந்த நிலைமையில என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். ஐயோ ஈஸ்வரி, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போனங்கிறத மறந்துட்டியா? உன் அண்ணனுங்க தான் ஏமாத்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நீ அந்த வீட்டுக்கு போயிருக்க. அதை பாதியிலே விட்டுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா எப்படி ஈஸ்வரி? இப்ப நீ கிளம்பி வந்தா நாம சண்டை போட்டது, கோச்சுக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போனது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்னைக்குமே உங்க அண்ணனுங்க பண்ண தப்ப நிரூபிக்கவே முடியாது. இப்ப நீ உணர்ச்சி வசப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி. இல்லங்க, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. உங்களை பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? ஈஸ்வரி, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா இப்படிதான் எமோஷனல் ஆவாங்க. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.